ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். பனிக்காலம் ஆரம்பித்த உடனே எல்லாருக்குமே தொண்டை கரகரப்பு, சளி, இருமல், மூக்கடைப்பு இந்த தொல்லைகள் வந்திருக்கும். அதே மாதிரி பனிக்காலம் முடியும் போது இந்த தொல்லை ஒரு தடவை வந்துட்டு தான் போகும். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பத்திலே சரி செய்யறதுக்கு ஒரு கஷாயம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கஷாயம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான தண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கற்பூரவள்ளி இலைகளை நல்ல சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த தண்ணியில் வந்து நான் சேர்த்துட்றேன். அப்புறம் ஒரு பிட்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சியை தோல் சீவி வாஷ் பண்ணி அதை தட்டி சேர்த்துடலாம். மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான். இது சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். 1.5 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது கொதித்து பாதியாகி 3/4 கப் ஆகணும். இப்போ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி கூட வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கற்பூரவள்ளி இலையோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கும். பொதுவாகவே குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா துளசி, கற்பூரவள்ளியெல்லாம் வீட்டில் வளர்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் வர டவுனில் இருக்க கேர்ள்ஸ்லாம் நீங்கள் குழந்தைங்க இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள் வச்சுக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட இந்த செடியில் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பேபிஸ் கையில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இலையை வந்து வீட்டிலே வளர்க்க பாருங்கள். இப்போ சளி பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்திலே சரியாகும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் லெமனில் பாதியாக கட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 ட்ராப் வரைக்கும் இதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இது குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கஷாயம் செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது கஷாய ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியுனாலும் வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.